தமிழ்நாட்டிற்கு எதையுமே செய்யக்கூடாது என்கிற மனநிலையில் மத்திய அரசு உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வியாபாரிகள் குறிப்பாக சொல்லணும்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மிகப்பெரிய அளவிலே ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரயிலில் இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே தென் மாநிலங்களுக்கு நிதி கொஞ்சம் குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நான் பார்க்கிறோம். அதனால் அதை பற்றி பல கோரிக்கைகள் வருது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றுறாங்க. 15 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் 2 தேர்தல் முடிஞ்சிட்டு யாருக்கும் சேரலை. விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது. யாருக்கும் சரியாக போய் சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் ரயில் அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே வர இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். எடுகேஷனுக்கு கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது. அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களே அவங்க நிறைவேற்றவில்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுக்கு மசோதா கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அது என்னைக்கு நிஜமாகும் என்று என்னைக்கு அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது இன்னும் 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மசோதா நிறைவேற்றி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசோடு தான் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்களே பார்த்தீங்க, சென்னை பாதிக்கப்பட்டது மழையால், தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு இன்னைக்கு 2 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் பார்த்து கொண்டிருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட 3 தடவை வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா